பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் சுந்தர் சி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இயக்கத்தை கைவிட்டு நடிப்புல மட்டுமே கவனம் செலுத்தி இருந்தாரு. பிறகு திரும்பவும் படங்களை டைரக்ட் பண்ண தொடங்கி இருக்க அவர் மீண்டும் ஒரு படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்காரு. முத்துன கத்திரிக்கான்னு பெயரிடப்பட்டிருக்கும் அந்த திரைப்படம் அவரோட படங்கள் மாதிரியே அட்டகாசமான காமெடியோட உருவாகி இருக்கு. இந்த படத்தோட செய்தியாளர்கள் சந்திப்பு சமீபத்துல நடந்தது. அந்த தொகுப்பை இப்ப பார்க்கலாம். இது கண்டிப்பா ஒரு ஜெயிக்கக்கூடிய படம். ஏன்னா அவர் சுந்தர்சி சாதாரணமா ஒரு டைரக்டருக்கு வந்து சான்ஸிங் கொடுத்து 5 வருஷம் பொறுத்து இப்பதான் நடிக்கிறாரு. ஸோ அவரு நடிச்சு இவ்வளோ ஆர்டிஸ்டிங்களை போட்டு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. 2 hours போறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஹீரோயினும் சொல்ல தெரியல, சிரிச்சாங்கனாலே அப்படியே முத்து சிரிப்பு தான் மனுஷங்களுக்கு. என்ன ஏன்னா நம்ம ஒரே மன உளைச்சல்ல இருப்போம், இந்த மாதிரி மூஞ்சிங்களை பார்க்கும்போது அதுதான். ஓகே, எல்லா அனைவருக்கும் நன்றி. இந்த படம் ஒரு வெள்ளி முங்க படத்தை ரீமேக் ஆனாலும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. படத்தில் புதுசாக ஒரு புது படம் மாதிரி தான் இருக்கு. த காமெடி எலிமெண்ட்ஸ், த டயலாக்ஸ் எல்லாமே வெரி நைஸ் வந்திருக்கு. Sundar sir, this is the third time I've had a chance to work with him, and I'm really rooting for this to be a hat trick. Venkat sir, for being an amazing director, very very clear with his instructions, he makes the artist's job very easy and kind of pushes us to give our best. To all the co-actors, to Kiran, we're really missing you. I wish he was here today. And thank you so much for your love and support, and please continue to do so. Thank you very much. டெய்லி ஒரு படம் பார்க்கறது வந்து என்னோட பழக்கம். அது அப்படி பார்க்கும்போது ஒரு மலையாள படம் பார்த்தேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு மலையாள படம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மோகன்லால் மம்முட்டி சார் படம்னா பார்க்கலாம். பார்த்தா அப்போ பிஜு மேனன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ற ஒரு பிஜு மேனன் அவர் ஹீரோவா நடிச்ச படம். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், 10 நிமிஷம் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிச்ச படம் முடிகிற வரைக்கும் என்னோட கண் பார்வை அங்கங்க திருப்ப விடாம அப்படி அருமையா இருந்துச்சு அந்த படம். நான் நிறைய காமெடி படம் பண்றவன், என்னையே அந்த படம் வந்து அப்படி சிரிக்க வச்சுது, ரசிக்க வச்சு படம் முடியும் போது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் வந்துச்சு. அப்பவே முடிவு பண்ண இந்த படம் வந்து நம்ம தமிழ்ல பண்ணோன்ட்டு. இனிமேல் நடிப்பு பக்கமே வர வேணான்னு இருந்தேன். இந்த படத்தை பார்த்தா நாங்கள் நடிக்கணும், இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. முத்துன கத்திரிக்காய் பற்றி சொல்லணும்னா, லைக் ஆசிட் எல்லா டாக்டரும் வந்து காய்கறி நிறையா சாப்பிடுங்கன்பாங்க. ஆனால் லைக் கத்திரிக்காய் மட்டும் எல்லாரும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஆவரனுக்கு சப்ஜி ஆகாதவனுக்கு அலர்ஜி. அது மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு குணம் கத்திரிக்காய் உண்டு. ஸோ இந்த படத்துக்கு கேரக்டருக்கு முத்துக்கா டைட்டில் வச்சது காரணமே நாட் பிகாஸ் ஆஃப் த ஏஜ் அலோன். ஏஜ்னால மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஹீரோட கேரக்டர் அப்படி. லைக் ஒரு மல்டிபிள் பீப்புள்ஸோட வீட்டில் ட்ராவல் பண்ணும்போது, ஒரு ஊரில் ட்ராவல் பண்ணும்போது ஆகிற சில பேருக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, ஆகாத சில பேர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, அண்ட் ஓவரால் எப்படி எல்லாரோட ஹார்ட்டையும் வின் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது.